வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து 100 ருபீஸில் நம்ம வந்து கடல் கன்னியை பார்க்க போகிறோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல் கரெக்டாக பச்சைப்பாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து 100 ருபீஸ்க்கு வந்து இந்த மெரைன் எக்ஸ்போ மாதிரி ஏதோ சம்திங் எக்ஸிபிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து சென்னைக்கு சிட்டிக்குள்ளே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். கடல் கன்னி பொருள் காட்சி, சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க் பண்ணிங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் அங்கே போய் பார்க் பண்ணிக்கோங்க. பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் வாங்குறாங்க. இங்கே உள்ளே போய் பார்க்குறதுக்கு டிக்கெட் வந்து 100 ருபீஸ், பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ 2 டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஃபேமிலியோடு போயாச்சு. ஸோ என் பையன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான். ஸோ அவனை பிடிக்கவும் முடியல. ஸோ அப்படியே என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ யூஸ்வலாக போல் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒயிட் ஷார்க்கு, காமனாக ஆபியில் பார்க்குறது. இது செட்டப் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கல் போட்டிருக்காங்க. கீழே வந்து அந்த மோட்டர் மூலிமா மேலே போய் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏஞ்சலு ஜாக்வார் சிக்லெட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன காம்பினேஷன் தெரில, பட் ஜாக்வார் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. ஸோ ஒரு பொருள் காட்சியில் ஜாக்வார் சிக்லெட் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். யூஸ்வலாக ஏஞ்சல்ஸ்லாம் காமனாக பார்க்குறது தான். ஸோ பாருங்கள். ஸோ ஃபிஷ்ஷோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து நான் எதுவும் பெருசாக சொல்ல தேவையில்ல, பார்த்தாலே தெரியுது. இல்லை ஏதோ ப்ளூ லைட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஜாக்வார் சிக்லெட் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு சிக்லெட்டு. நீங்கள் வந்து கம்யூனிட்டியாலலாம் வளர்க்க முடியாது. நீங்கள் தனியாக டேங்க் செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேர் ஆகிடுச்சுன்னா இன்னும் பயங்கரமான அக்ரெஷனை காமிக்கும். கூட வந்து ஆற்று டைப்பில் ஃப்ளவரான் போட்டிருக்காங்க. அது என்னன்னே தெரில. ஸோ மேபி லோக்கல் ஃப்ளவரானாக இருக்கும். ஸோ அதுக்கு அம்பு வராது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பேண்டட் ஜீப்ரா டைப்பில் ஒரு ஃபிஷ் இருக்குது. இதோட ஃபிஷ்ஷு பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக அந்த மாதிரி பொருள் காட்சியில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் நிறையவே பார்க்க முடியுது. ஸோ அப்படியே ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்து ஆஸ்கர் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்பினோவும் வந்து மேங்கோ டைப்பில் ஏதோ இருக்குது. ஸோ சில்லி ஆஸ்கர்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ்கர் சைஸ் ஓகே. ஸோ எப்பயும் போல் காமனாக பார்க்குறது தான் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பொருள் காட்சியில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி டனல் எக்ஸிபிஷன் வந்து நிறைய வந்து நடத்துகிறாங்க, சிட்டிலும் சரி வெளியிலும் சரி. இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் எங்கே குவாரண்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் நல்லாவே தெரியுது ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ தனியாக வந்து பாண்டு வச்சு மேபி அவங்க பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து கோய் கார்ப் பார்க்குறோம். நார்மலான இந்தியன் ப்ரீட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாக்வார் சிக்லெட்டு. ஸோ ஜாக்வார் சிக்லெட் நிறையவே வந்து இந்த பொருள் காட்சியில் பார்க்க முடியுது. ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சிச்சிலெட்டு தான், ஆனால் சுத்தமாக கலர் கிடையாது. பார்க்குறதுக்கு மூஞ்சி வந்து ஆப்பு டைப்பில் இருக்குது. ஸோ மேபி ஹோல்சேலாக வந்து சேல் ஆகாமல் இருக்கிற இதை வந்து வாங்கி போட்டிருக்காங்க. சைஸ் எல்லாம் பெருசாக இருக்குது, ஆனால் கலர் கிடையாது, சரிங்களா? இது வந்து ஒரு ஆப் வகையான சிக்ஸ்லெட் தான். ஆனால் என்ன வெரைட்டின்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. மேபி எலக்ட்ரிக் ப்ளூவாக கூட இருக்கலாம். லைட்டாக கிராஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ ஆனால் சைஸ் வந்து சூப்பராக இருக்குது. 6 to 7 inches இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ்கர் தான் பார்க்குறோம். இங்கே கொஞ்சம் அதான் அந்த ஆப்பு மாதிரியே இது வந்து இதுக்கும் கலர் பெருசாக இல்லை. ஸோ பெஸ்ட்டு ரேட்டு வாங்கியிருப்பாங்க போல். ஸோ யூஸ்வலாக ஹோல்சேல் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியும், கலர் இருந்தால் ஒரு ப்ரைஸு, ஆனால் கலர் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் ஒரு ப்ரைஸு, டல்லாக கலர் இல்லைனா ஒரு ப்ரைஸு. ஸோ இங்கே ரெட் டைல் கேட் ஃபிஷ் பார்க்குறோம். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா கொச்சன்னு மேய்ஞ்சிருந்தது. இது பெருசானால் தான் வந்து ஆபத்து. இந்த சைஸில் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்கர் தான், டைகர் ஆஸ்கரு. இதுக்கும் சுத்தமாக கலர் கிடையாது, பேட்டர்ன் கிடையாது, ஆனால் சைஸ் இருக்குது. ஸோ எல்லாம் கொச்சன்னு மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த டேங்க்கில் மட்டும் நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். கீழே பாருங்கள், ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து லைட்டாக சிஸ்ஸில் ஒரு சில செத்தும் போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டனல் அக்வேரியம். ஸோ நார்மலாக உள்ளே போனால் கலர் வீடியோ போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ காமனாக அது பார்க்க முடியுது. இது வந்து 100 ருபீஸ்க்கு ஓகே தான். ஸோ ஒரு டனல் அக்வேரியம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக நிறைய பேர் வராங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அப்படியே சில் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபேமிலிக்கு இது வந்து கரெக்டான ஒரு பட்ஜெட் அண்ட் செட்டப் நான் சொல்லுவேன். ஸோ கலர் வீடியோஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அப்படியே நம்ம வந்து இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வரும். ஸோ ஃபேமிலியாக இருக்கிறதுனால என்னால்
லைக் யூஷுவலாக பண்ணுற மாதிரி வீடியோ பண்ண முடியல. இப்போ பார்க்குறது வந்து ஜெயண்ட் கௌரா. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் கௌரா நிறைய இருக்குது. இந்த ப்ளூ லைட்னால சரியாக தெரியல. ஸோ கொஞ்சம் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, கோய் கார்ப்பு அதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ பாருங்கள், ஜெயண்ட் கௌரா வந்து பிளாக் டைப்பு நல்லா இருக்குது. இந்த ஜெயண்ட் கௌராலாம் எங்கே கண்டிப்பாக வந்து சைஸ் பெருசுங்க, 1.5 அடி 2 அடி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தனியாக பாண்டு வச்சு இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷெலாம் வந்து அவங்க வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நார்மலாக டேங்க்கில் போட்டு வைக்க முடியாது. கண்டிப்பாக இது வந்து பாண்டில் வந்து வச்சு அவங்களே வளர்த்துட்டு இந்த மாதிரி மேபி கண்காட்சி கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆஸ்கர்ஸு. ஸோ இதெல்லாமே சைஸ் பெருசு தான், ஒரு 6 to 7 inches இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம பாண்டிலலாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் மேபி அவங்க வந்து கண்டிப்பாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. மேபி வேறு ஏதாவது ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கி அதான் இந்த பொருட்காட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மேபி அவங்க வாங்கி இந்த மாதிரி போட்டுடுறாங்க. மற்ற ஃபிஷ்ஷெலாம் மேபி சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நிறைய ஆப்ஸ் பார்க்க முடியுது. சைஸெல்லாம் பாருங்கன்னா ஆப் சைஸே நல்லா இருக்குது, கலர்லாம் கிடையாது. ஆனால் சைஸும் அந்த இதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டேங்க் க்ளீனரு. ஸோ காமனாக எல்லா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸும் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்னேப் டைப்பில் ஒரு சென்னா ஃபிஷ் இருக்குது, வந்து அலைகேட்டர் காரு. ஸோ சைஸ் பாருங்கள், சரியான சைஸு, ஆல்மோஸ்ட் 2 feet இருக்கும். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தனியாக பாண்டு வச்சு தான் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் சைஸ் எல்லாமே செமையாக இருக்குது கைஸ். இதெல்லாம் பாருங்கள், இது வந்து ஒரு வகையான ஒரு கேட் ஃபிஷ்ஷு, பேர் தெரியல, செவல் நோஸ் நினைக்கிறேன், ரெட் டெயில் படுத்துட்ருக்கு. ஸோ கைஸ் 100 rupees அக்வேரியம் எக்ஸ்போவில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கடல் கன்னிங்கில் வந்து இருந்து நான் பார்க்குறேன். ஸோ ஒருத்தர் இல்லை 2 பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5 hours வந்து இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ நான் பார்க்கும்போது நல்லா மேலே போய் காற்று எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை கைஸ். நான் பார்த்துட்டே இருந்தேன் அவங்களோட இதெல்லாமே. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அதே சமயத்தில் வந்து மக்களுக்கு வந்து எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க முடியுமோ பண்ணுறாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வால் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஒரு பேட்டர்னில் போட்டிருக்காங்க, இவங்க ஒரு பேட்டர்னில் போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், மேலே போய் காற்று எடுக்கிறது தெரியுது. ஸோ அதான் எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னா, கொஞ்சம் இது கஷ்டமான வேலை தான். பட் இருந்தாலும் வந்து மக்களுக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 100 rupees வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான இது கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரி கண்காட்சி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ ஒரு கிட்ஸுக்கு ஒரு இதுவாக இருக்கும், சரிங்களா. அவங்க வந்து நல்லா ஸ்விம்மர்ஸ் போல். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு தனியாக பயிற்சி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தலைகீழலாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து போய் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெளில வந்தோன்னா அவங்க யூஸ்வலாக போல் நிறைய கடை போட்டிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் வாங்கலாம். ஸோ நானும் என் பையனும் வந்து டாய் செக்ஷன் போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். ஸோ அவனுக்கு பிடிச்சது வந்து டாய்ஸ் தான். அதுவும் காருனால் ரொம்ப பிடிக்கும், காரு பஸ்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் வந்து அவனுக்கு என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்ருக்கேன். ஸோ ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கார், கம்மியாக இருக்கார், ஓகே தான் ப்ரைஸு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா 100, 150, 200 அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாறும். என் பையனுக்கு வந்து அவனுக்கு யூஸ்வலாக போல் ஒரு பஸ் வாங்கி கொடுத்தாச்சு. அது ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 rupees. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக வந்து நிறைய கடைகள் ஓப்பன் ஆகலை. ஸோ இது பார்த்திங்கன்னா Jan 19 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இது வந்து March 3 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக வந்து வீக்கெண்ட்ஸ் அப்போ குழந்தைங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸ்டார்டிங் டைம் பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இது பார்க்கும்போது எனக்கு அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்குவிட் கேம்ஸ் ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சின்ன பசங்களோட ட்ரை பண்ணலாம், ஃபேமிலியோட ஃபன் பண்ணிட்டு ஒரு வீக்கெண்ட் மாதிரி சில் பண்ணிவிட்டு. ஓகே கைஸ், வீடியோ எண்டுக்குள்ளே வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் கார்த்திக். டேக் கேர், பாய்.